ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்ட கர்த்தர் மாம்சீக இளைப்பாறுதல், ஆவிக்குரிய இளைப்பாறுதல். மாம்சீக இளைப்பாறுதல் இந்த மண்கூடாரத்திற்கு நாம் வாழும்போது அனுபவிக்கிறது. ஆவிக்குரிய இளைப்பாறுதல் சரீரத்தில் ஆவி ஆத்துமா இருக்கும் போதும் அதை அனுபவிப்போம். இந்த ஆவி நம்மை விட்டு பிரிந்த பின்பு நித்திய சமாதானத்தை அனுபவிப்போம். அல்லேலூயா. நான் சில வாரங்களாய் பேசி வருகிற இளைப்பாறுதல் மாம்சீகத்துக்குரிய இளைப்பாறுதல். இந்த சரீரத்திற்கு கிடைக்கிற சுகம், சரீரத்துக்கு கிடைக்கிற விடுதலை, சரீரத்தில் வாழும்போது வருகிறதான சில நிறைவுகள், இது இந்த மாம்சீக உலகத்தில் வாழும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற இளைப்பாறுதல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆசா என்கிறதான ஒரு ராஜா, அபியாவினுடைய மகன் ஆசா. அதில் வாசிக்கிற வேளையில வாசிக்கலாம் 6, 7 ஆகிய வேத வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு 4ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களில் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. எப்பொழுது நம்ம சரீரத்திற்கு, அல்லது நான் இதான் சொல்லுகிறதெல்லாம் உலக பிரகாரமான இளைப்பாறுதல் சமாதானமும், ஆவிக்குரிய இளைப்பாறுதல் உண்டு, மகிமையின் இளைப்பாறுதல் உண்டு. அதான் நம்ம வரும் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தியானிப்போம். ஆனால் அபியா இறந்தார், தகப்பன் இறந்தாச்சு. மகன் அந்த ஸ்தானத்தில் அரியணையில், ராஜ அரியணையில் வருகிறான். வரும்போது அவன் செய்த காரியம் என்ன? இப்போ ஒரு மனுஷன் பதவி ஏற்ற பின்பு அவன் சில காரியங்களை அவன் செய்வான். பிரைஸ் தி லார்ட். ஆசாவின் தகப்பன் இறந்த பிறகு இந்த மகன் அரியணையில் வருகிறான். இப்ப நம்ம எல்லா தலைவர்களும் வருகிற நாட்களில், இந்த வருஷம் தமிழ்நாட்டில் தேர்தல் வரை இருக்கிறது. ஆங்காங்க பார்த்தா எல்லா தெரு வீதிகளிலும் தங்களுடைய என்ன சொல்லலாம், அந்தந்த கட்சியை சார்ந்த தலைவர்களுடைய போட்டோ வச்சு அந்த தலைமைத்துவத்துக்கு கீழே யார் யார் அந்தந்த தொகுதிக்கு நிற்கிறார்களோ, அது சிலவேளை பஞ்சாயத்தை சார்ந்த ஒரு சின்ன ஒரு ஊராட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பு இருக்கலாம், தாலுகா அளவில் ஒரு பொறுப்பு இருக்கலாம், அல்லது மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பு இருக்கலாம். அவர்கள் அந்த பொறுப்பாட்கள் தங்களுடைய அந்த தலைவனுக்கு கீழே இவங்க போட்டோவும் வச்சுட்டு அவங்க என்னென்ன இனி பண்ணுவோம் என்று சொல்லி விளம்பர பலகைகளை இந்த தேசத்திலே பரத்தி கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில தலைவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? மற்றவங்க எல்லா அறிவிப்பையும் அறிவிச்ச பின்பு இவர்கள் தங்கள் அறிவிப்பை அதை விட கூடுதல் அறிவிப்பார்கள். செய்வாங்களா செய்யலையா என்பது அது வந்த பிறகுதான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசா தன்னுடைய ஆளுகையில் வரக்கு முன்ன ஒண்ணுமே சொல்லல. வந்த பிறகு சில காரியங்களை அவன் செய்தான். அவன் செய்த கிரியைகள் தேவனுக்கு பிரியமானபடியால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சொல்லி காட்டுவது லகுவாய் சொல்லலாம், செய்து காட்டுவது கடினமான காரியம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தீர்மானம் எடுப்பது லகுவான காரியம், வாய் திறந்து பேசுவது லகுவான காரியம். ஆனால் அந்த தீர்மானத்தில் நின்று நிறைவேற்றுவது கடினமான காரியம். அல்லேலூயா. அதை பழகினவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்படின்னா உணர்வுள்ளவர்களுக்கு, தோல்ல ரோசம் உள்ளவர்களுக்கு அது நான் சொன்னேன் செய்யணும் என்கிற உணர்வு எப்போதும் இருதயத்தில் குத்திட்டே இருக்கும்.
அல்லேலூயா. மற்றவங்க ஒரு பிரச்சனை வரும்போ வேகமா பெருசா சொல்லுவாங்க, காரியம் முடிஞ்சதும் அதை மறப்பாங்க, போவாங்க. அடுத்து ஒரு கண்ணீரை போய் சிக்கும்போ, ஒரு பிரச்சனை வரும்போ, ஒரு வேதனை வரும்போ திரும்பவும் அதை விட பெருசா ஒன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையில இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. ஒன்றில் ஊழியர்களை கூப்பிட்டு ஜெபிக்கலாம், இல்லைன்னா சகோதரிமார் ஜெபமாய் ஜெபிக்கலாம், இல்லைன்னா அவங்களா ஜெபிக்கலாம். பிரச்சனையில பரிகாரமாயாச்சு, மீண்டும் பழையது போல போயிட்டு இருப்பாங்க. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசா அப்படி சொல்லி செய்தவன் அல்ல, சொல்லாமலே காரியங்களை அறிந்து செயல்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு விசுவாசி, ஒரு தெய்வ பிள்ளை சொல்லிட்டு செய்கிறதல்ல, சொல்லாமலே பைபிள்ல உங்களுக்கு எனக்கும் ஒழுங்கு நெறிகளை தெளிவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எதை பண்ண வேண்டும், எதை பண்ணக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வேத புஸ்தகத்தில் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் வாசித்து, இதை நாம் கடைபிடித்து, இதை நாம் நிறைவேற்றுமானால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையாய் மாறும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசா என்ன செய்தான்? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் ஃபர்ஸ்ட் கர்த்தரை அவன் தேடினான். ஆமென். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு யாரும் உன்னை ஆண்டவர் உயர்த்தினாரு, நீ சர்ச்சுக்கு வரணும், உனக்கு ஆண்டவர் வேலை தந்தாரு, நீ காணிக்க கொடுக்கணும், யாரும் சொல்லல. அவனா அதுக்கு உட்படுகிறான். கைகளை உயர்த்தி நம்ம வாழ்க்கைய இந்த காலையில இந்த வசனங்களை கேட்கும்போ ஒரு ஆய்வு செய்யணும். இதுவல்ல என்னுடைய செய்தியினுடைய கருப்பொருள். இன்னைக்கு யோபுனுடைய சரித்திரத்துல சங்கீதத்துல இருந்து சில வசனங்கள் அதோடு உட்படுத்தி பேசினாங்க. என்னுடைய செய்தியின் கருப்பொருள் யோபுனுடைய சரித்திரம். ஆனாலும் நம்ம அறியக்கூடிய சில சத்தியம் இதுல இருக்கிறது. தங்கள் பிதாக்களின் தேவனை தேடவும். அப்ப ஆண்டவரை தேட ஆரம்பிச்சான். வாலிப பிள்ளைகள், நீங்க யாரும் சொல்லி நீங்க ஜெபிக்க கூடாது, யாரும் சொல்லி பைபிள் வாசிக்க கூடாது. நீங்களா சுயமா ஜெபம் பண்ணவும், வேதம் வாசிக்கவும், ஆராதனைக்கு வரவும் நீங்க பழகணும். அல்லேலூயா. மற்ற எல்லா காரியத்துக்கும் நம்ம காலையில எல்லாரும் ஏதோ சின்ன பிள்ளைகளை நம்ம தட்டி எழுப்புகிறோம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்கிறோம், ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியதை எல்லாம் எடுத்து வச்சு அனுப்புகிறோம். ஆனா காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கும் சோற உருட்டி வாய தழையடை உருட்டி அங்க போட்டுட்டு நால தண்ணிய குடிவல, அடுத்து இது உனக்கு புக்கு, இது உனக்கு சாப்பாடு, இது உனக்கு ஐடி கார்டு, இப்படி நம்ம எடுத்து கொடுக்கிறோமா? எடுத்து கொடுக்கிறோமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஏன் செய்யல? நம்ம பிள்ளை தானே, ஏன் செய்யல? அவன் வளர்ந்தாச்சு, அவனுக்கு சுயமாச்சு, என்ன செய்யணும்னு அறிவு வந்தாச்சு, அந்த பிள்ளைக்கு புத்தி வந்தாச்சு. எதை செய்யணும்? நம்ம இன்னைக்கு கல்லூரிக்கு போகணுமா, என்ன செய்யணும், என்ன டிபார்ட்மெண்ட்ல என்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், என்ன காரியத்தை நான் செய்யணும், அது அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை விவரம் உள்ள பிள்ளைகள், படிப்புல கவனம் செலுத்துகிற பிள்ளைகள், அதை முந்திய தேவை உள்ள எல்லாவற்றையும் எடுத்தங்க. பேகுன்னா பேகு, இல்லைன்னா எப்படியோ ஒன்று கரெக்ட் பண்ணி வச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பின்ன எல்லாம் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள அடக்குறதுனால ஒண்ணும் வேண்டாம். ஒரு டேபா ஒரு கம்ப்யூட்டரா இருந்தா என்ன செய்தா போதும், என்ன செய்தா போதும், இருந்தா போதும். நிலைகள் மாறிட்டு. ஆனா ஆசா என்ன செய்தான்? முதல்ல கர்த்தரை தேடினான். நீ முதல்ல கர்த்தரை தேடனா கர்த்தர் உன் பட்சத்தில் உன் கூட இருப்பார். அடுத்து என்ன செய்தான்? வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தை படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. நியாய பிரமாணம் வசனத்தை வாசிக்கிறான். பைபிள் இப்படி சொல்லுது, பைபிள் இப்படி சொல்லுது, நீ இப்படித்தான் செய்யணும், அதை அவன் கற்றுக் கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பைபிள் வசனத்தின்படி நீ நடக்கணும், பைபிள் வசனத்தின்படி நீ போதிக்கப்படணும், பைபிள் வசனத்தின்படி நீ கீழ்ப்படிந்து கட்டப்படணும். தன்னுடைய ராஜாங்கத்துக்குள்ள வேத வசனத்தின்படி ஒரு ஆளுகையை கொண்டு வருகிறான். கொண்டு வந்த வேளையில அவனுக்கு என்ன நடந்து தெரியுமா? அதனுடைய 6ஆம் வசனம் வாசிங்க.
கர்த்தர் அவனுக்கு அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம், நம்ம பைபிள் வாசிக்க மாட்டோம், நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், நம்ம சரியா உருப்படியா சர்ச்சுக்கு வர மாட்டோம். இதெல்லாம் செய்யாம நமக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி சமாதானத்துக்காக சிலர் ஓடிட்டே நடக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஆளை பார்த்தா சமாதானம் கிடைக்குமா, இந்த ஆளை பார்த்தா சமாதானம் கிடைக்குமா, இவங்க கூட போனா சமாதானம் கிடைக்குமா? நோ நோ, சமாதானம் எங்கேயுமே இல்ல. சமாதானத்தின் காரணம் இயேசு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் காரணம் இயேசுவை தவிர்த்து இந்த பூமியில் எவருமே இல்லை சொல்றார். பாருங்க அந்த வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி அல்லேலூயா. நோட்ஸ் எடுக்கிறீங்களா? தெளிவா இந்த வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணி வைங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் பேசுறது எல்லா வார்த்தைகளும் ஆன்லைன்ல வராது, தேவையானதை மட்டும் போடுவாங்க, மற்றதை பகுதிக்கு மேல கட் பண்ணிடுவாங்க. இந்த வசனங்களை நோட் பண்ணி வைங்க, உங்களுக்கு அது முக்கியமா நான் சொல்ற ஒரு பாயிண்டா இருக்கும். உங்க மனதில் ஆவியில இனி ஒரு புதிய வார்த்தை கிடைச்சா அதை கூட மென்ஷன் பண்ணி வைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. ஆண்டவர் நீ சரியா தேடனா தெய்வம் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஒரு மனுஷன் வாதறக்க என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். அதுல சங்கீதத்துல சொன்னாங்க, இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உரியது. அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில நம்ம சரியா லைன்ல இருந்தா கர்த்தர் லைன் மாறவே மாட்டாரு. அல்லேலூயா. இந்த சுவிட்ச் போர்டுக்குள்ள ஒரு ஒயரை உருவி விட்டா போதும், உருவ வேண்டிய ஒரு ஒயரை உருவினா இந்த ஃபேனு லைட்டு ஒன்றும் என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது. ஒரு சின்ன சின்ன கம்பி துகள் தான் அதில் இருக்கிறது. ஆனால் அது செய்கிற அந்த வேலையை பாருங்க. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவர் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் அமைதியாய். வாசிங்க, நீங்க வாசிங்க. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமெரிக்கையா இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். எல்லாம் செய்துட்டு அவன், நான் அதை வாசிக்குமா கொஞ்சம் நிதானமா யோசிச்சேன். ஆளுகையில வரும்போது ஒண்ணுமே இல்ல, வெறும் கையா இருக்கிறான். கர்த்தரை அவன் தேடினான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்ப கண்ணை மூடுங்க, அப்ப நீங்க கண்ணை திறக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லைன்னா உள்ள என்ன ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னா அர்த்தம் நீங்க தடுமாறிட்டீங்க, வசனத்தை விட்டு இடறிட்டீங்க. அறிகுறிகள் சொல்றேன். வசனத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வசனம் இல்லைன்னா கர்த்தரம் இல்லை கூட. கைகளை தூக்கி இல்லை, புரியுதா உங்களுக்கு? வசனம் இல்லைன்னா கர்த்தரம் இல்லை, கர்த்தர் இல்லைன்னா ஜீவிதம் இல்லை. எல்லாம் பாழான ஓர்நிலம் போல போயிட்டு இருக்கும். டெய்லி யுத்தமும் கலக்கமும் பிரச்சனையும் போராட்டமும் வந்துட்டே இருக்கும். நீங்க தேட வேண்டிய சமயம் தேடனா, காலத்தை அறிந்து செயல்பட்டால் நம்ம வாழ்க்கை ஒரு நாளைக்கும் துக்கப்பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். சரீரத்தில் உள்ள பாடுகள் அது பின்னால நான் பேசுவோம் உங்களுக்கு. சிலர் சரீர உபத்திரவத்தை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை திராசுல தூக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாது இருந்தது. பிரச்சனை இல்லை. அவன் யூதாவை நோக்கி, அவன் சொல்றான் பாருங்க, யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள்,
கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. செய்ய வேண்டிய காலத்துல சரீரத்துல சுகம் இருக்கும்போ, சரீரத்துல ஆரோக்கியம் இருக்கும்போ, சரீரத்துல கர்த்தரை தேடுவதற்குரிய பலன் இருக்கும்போது ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுகிறது மட்டுமல்ல, சுகம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு செய்கிறதுல இருந்து சில காரியங்களை நீங்களும் தான் கட்டணும். ஆமென். சிலருக்கு என்னதான் கிடைச்சாலும் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. எல்லா நன்மைகளையும், எல்லா பிரயாசப்படுகிற பலனையும் பால் கடிச்சுட்டே போவாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் கட்ட ஆரம்பிச்சான். சமாதானத்தோட ஆண்டவரை தேடினா ஆண்டவர் சமாதானம் கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு, நன்மையை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. சிலதை கட்ட ஆரம்பித்தான். அவன் என்ன செய்தானா, இந்த பட்டணங்களை கட்டுங்கள், வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். பலப்படுத்திட்டு என்ன செய்தானா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். எல்லாம் கட்டி முடிச்சிட்டு திரும்ப என்ன செய்கிறான், ஓட்டாண்டியா ஒண்ணுமில்லாம இருந்த வேளையிலும் கர்த்தரை தேடினான். எல்லாவற்றையும் கட்டின பிறகும் கர்த்தரை தேடினான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இன்று இந்த காலை வேளையில, ஆண்டவரே ஒண்ணும் இல்லைன்னாலும் நான் என் ஆண்டவரை தேடுவேன், எல்லாம் வந்தாலும் நான் என் கர்த்தரை தேடுவேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒண்ணும் இல்லாம இருந்த வேலை தேடினான். எல்லாம் வந்து கட்டி முடிச்ச பிறகும் கர்த்தரை தேடினா. இந்த மனநிலை எத்தனை பேருக்கு இன்னைக்கு கிரியையில இருக்கு? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வந்தாச்சு, கோபுரம் கட்டியாச்சு, தாழ்பால் போட்டு பலப்படுத்தியாச்சு. அப்படின்னா பெந்தோஸ் பண்ண வேண்டிய இடம் பெந்தோஸ் பண்ணி சேஃப்டி ஆக்கியாச்சு. இப்ப மறுபடியும் அவன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். நன்மையும் ஆசீர்வாதம் வரும்போ நன்மையும் ஆசீர்வாதத்தை தேடி போக கூடாது, கர்த்தரை தேட பழகணும். தெய்வஜனம் கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. புரியுதா? ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆசீர்வாதத்திற்கு வடக்கு புறத்துல நீ போக கூடாது, ஆசீர்வாதம் தந்த தேவனை நீ தேடணும். ஆமென். ஏன் வளர்ந்த பிறகு பிரச்சனை வருகிறது? நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே தேடுனீங்க, வீடு வைக்க முன்ன பிரச்சனை இல்லையே. இந்த பிரச்சனை 10 சென்ட் பூமி வாங்குவதற்கு முன்ன உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையே. பிள்ளைகளை படிக்க வைக்க முன்ன வறுமையின் அடித்தட்டில் இருந்தவள இந்த பிரச்சனை இல்லையே. பிள்ளைகளை படிக்க வச்சாச்சு, பிள்ளைகளுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாச்சு, பிள்ளைகளுக்கு அந்தந்த இடங்கள் எல்லாருக்கும் நடக்கல இது, ஆனாலும் நடந்து சொல்றேன், மேல இருந்து கீழே வர்றேன். பிள்ளைகளுக்கெல்லாம் தனித்தனி வீடாயாச்சு, பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் ஆயாச்சு, பிள்ளைகளுக்கு வாகனங்கள் ஆயாச்சு. இப்ப யாத்திரை போய் வரக்குள்ள பிரச்சனை எல்லாம் ஓஞ்சாச்சு, எல்லாம் சுபிட்சமாய் இருக்கு. உங்களுக்கும் சாமானியம் வாழக்கூடிய அத்தனை அடிப்படையும் கர்த்தர் தந்தாச்சு. ஆனா எல்லாம் போட்டு தாழ்பால் போட்டு பலப்படுத்தின பிறகு நீங்க கர்த்தரை தேடுகிறது எப்படி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் அங்கங்க தட்டு முட்டு வருது? ஏன் தட்டு முட்டு வருது? நம்ம இடறம்போ கர்த்தர் நமக்கு இடர்ச்சை கல்லா இருப்பார். கர்த்தர் அனுகூலமா இருப்பாருன்னு நினைக்க கூடாது. கர்த்தர் இடற ஆரம்பிப்பார். கர்த்தர் இடற ஆரம்பிச்சா பின்ன எந்த மனுஷனை வச்சு பேலன்ஸ் பண்ணாலும் பேலன்ஸ் பண்ண முடியாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களை கேட்க. ஆண்டவரே எனக்கு எண்ணும் கஷ்டமா? கஷ்டம் நிச்சயம் வரும். என்னைக்கும் கஷ்டத்துல வச்சு கர்த்தர் பார்க்க மாட்டாரு. அந்த நஷ்டப்பட்டது போல பன்மடங்கு தந்த கர்த்தர் உயர்த்துவார். உயரலன்னா திராசும் படியிலையும் வில்லு கோணி கிடக்கு. வில்லு கோணி கிடக்கு. வில்லு கோணனா
அது ஒன் சைடு வாக்கில் தான் திராசு என்ன செய்யும் இழுத்துட்டு இருக்கும். கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். வில் திராசு சரியான 10 கிராம் வச்சாலும் அது அசைவை காட்டும். வில் திராசும் படியும் 1 கிராம் கூடுனாலும் என்ன செய்யும், அது தூக்கி காட்டும் கரெக்டா. சில வேளை இயற்கையின் சீற்றத்தினால் சின்ன காற்று அடிக்கும்போ கொஞ்சம் 2-4 கிராம் பேலன்ஸ் வரும். அந்த பேலன்ஸ் ஒரு மஞ்சாடி கூட பேலன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியாக்கும். ஒரு சின்ன துகள், புரியுதா நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் வார்த்தை? இல்லையா நான் கேட்பேன். இது போல ஒரு துகள்னா தரையில கிடக்கிற புத்தூசி, ஒரு தூசி அளவு மாற்றம் வரக்கூடாதுன்னு சொல்லியாக்கும். இந்த சொர்ண கடைகளில் திராசும்படி எங்க வச்சிருப்பாங்க சொல்லுங்க, எங்க வச்சிருப்பாங்க? வெளியில உள்ள காற்று அடிக்க கூடாது. காற்று அடிச்சா இது என்ன செய்யும்? சாதனம் கடந்து அந்த பாத்திரம் கடந்து ஆடும். பாத்திரம் ஆடுன்னு அவனுக்கு நிர்ணயம் பண்ணி என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. நம்ம ஜுவல் பணயம் வைக்க போறோம் அல்லவா, நானும் சர்ச் வேலைக்கு மற்றும் சொந்த காரியங்களும் சர்ச் வேலைக்கு எனக்கு கிடையாது. நம்ம பிள்ளைகள் சிலர் மனசார, சிலர் கேட்டு தந்தவங்க உண்டு, சிலர் நானா கேட்டு வாங்கினது உண்டு. ஆமா, நான் அதை கொண்டு அடகு வைக்க போகும்போது நான் அதை கவனிப்பேன், உற்று கவனிப்பேன். நம்ம கடையில் போனா ஒரு சைடு படி, ஒரு சைடு சாதனம், கைத்திராசு அது கையில பிடிச்சிட்டு பண்ணுவாங்க, அது வேற. மற்றபடி ஒரு சைடு படி, ஒரு சைடு. இப்ப அதுலயும் படி வைக்காண்டாம், எலக்ட்ரிக்கல் கரண்ட்ல கொடுத்து சார்ஜ் செய்யாது. அதுக்கு சும்மா சாதனத்தை மட்டும் என்ன செய்தா போதும், அள்ளி போட்டா போதும். அந்த பாத்திரத்துக்கு வெயிட்ட ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு பிறகு பின்ன ஒன்றும் பண்ணண்டாம், சாதனத்தை மட்டும் வச்சா போதும். ஆனா ஜுவல் அடை வைக்க போகும் அப்படி கிடையாது. நகை அடை வைக்கிற இடத்துல ஒரு சைடு பொருளை வைப்பான், எத்தனை பவன்னு கேட்பான். அதுக்கேற்றபடி மறு சைடு என்ன செய்வான், படியை வைப்பான். படி ரெண்டையும் வச்சுட்டு, ரெண்டும் தரையில தான் இருக்கும். படியும் தரை தொட்டு தான் இருக்கும், நகையும் தரையை தொட்டு தான் இருக்கும். இடையில ஒரு சாதனம் உண்டு, அந்த கம்பியை பிடிச்சு அமுக்கும் வந்தா ரெண்டும் கூட கோயில போங்கும். புரியுதா? இன்னும் நம்ம தரையில கிடந்தாலும் கொட்டாரத்துல கடந்தாலும் ஒரு நாளைக்கு கர்த்தர் நடுவில் உள்ள பாயிண்ட்ல கை வைப்பாரு. அன்னைக்கு எதுவாக்கும் ஆத்மீகத்துல நிற்கும் அவர் பிரிச்சு காட்டுவாரு. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதெல்லாம் கோபுரம் கட்டி தாழ்பால் போட்டு பலப்படுத்தின பிறகு ஹாயா இருக்கல்ல, அவன் கர்த்தரை தேடினான். ஆமேன். என்னதான் என்ன உயர்த்தினாலும் உயர்வல்ல முக்கியம், கர்த்தர் முக்கியம். ஆமேன். எத்தனை பதவிகளை நான் ஊழியத்துல வகித்தாலும் பதவிகள் எனக்கு விஷயம் அல்ல, கர்த்தரே எனக்கு முக்கியம். ஆமேன். அல்லேலூயா. பதவிகள் இந்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் கைவிட்டு போகும். உயர்வுகள் வரும் போகும். உயர்வுகள் நிரந்தரம் அல்ல, உயர்த்தினவர் நிரந்தரம். ஆமேன். உயர்வுகள் நிரந்தரம் அல்ல சகோதரா, உயர்த்தினவர் நிரந்தரம். ஆமேன். நல்லா கவனிக்கணும் நீங்க. அதுல அடுத்து சொல்றாரு, வாசிங்க. கர்த்தரை தேடினோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கர்த்தரை தேடினாங்க, கட்டவும் செய்தாங்க. சிலர் வீட்டு வேலைன்னா 6 மாசம் சர்ச்சுக்கு வர மாட்டேங்க. கைகளை தூக்கி சொல்லுங்க. கெட்டு பண்ணி நடக்கும், கர்த்தரை தேட நடக்காது. Praise the Lord. அதுல சொல்லுது, வாசல்களை கட்டியாச்சு, தாழ்பால் போட்டாச்சு. கவனிக்கணும் நீங்க அந்த வசனத்தை. எல்லாம் பலப்படுத்தியாச்சு. திரும்பவும் கர்த்தரை தேட போறான். கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறான். அதே டைம்ல மறுபடியும் கட்டிக்கொண்டே இருக்கிறான்.
கெட்டியாச்சு, முடிஞ்சு. நல்ல கர்த்தர் ஆயுசு ஆரோக்கியம் தந்தா இன்னும் சிலதை கட்டணும். எத்தனை பேர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? வீடு வச்சாச்சு, இவ்வளவு போதும் இல்ல, ஆயுசு ஆரோக்கியம் தந்தா இன்னும் சில இடங்கள்ல சிலதை கட்டணும். ஆமென். பூமிக்கு உரியதை கட்டணும்னு சொல்லும்போ இவ்வளவு உற்சாகம் வருது. இதை விட மேலானதை கிறிஸ்தேசுவுக்குள் வசனத்தின்படி கட்டுவதற்கு நீங்கள் தானும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்றான் பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், அப்படியே கட்டினார்கள். காரியம் அவர்களுக்காக. அந்த சென்டென்ஸ் இருக்கா? அந்த வசனத்தை எல்லாரும் பைபிளை கையில எடுங்க. யாருக்கெல்லாம் பக்கத்துல மைக் இருக்கோ ஒண்ணு மைக்கு, மற்றவங்க எல்லாரும் அந்த 7வது வசனத்தை ஒண்ணு சத்தமா, ஸ்பீடா போவது, ஓடக்கூடாது. பைபிள் வாசிக்குமே ரொம்ப கவனிக்கணும். சபை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா எல்லாரும் ஒரே டைம் தொடங்கி ஒரே டைம் முடிக்கக்கூடிய அளவில் இருக்கணும் வசனம் வாசிக்கிறது. கவனிங்க, நானும் உங்க கூட வாசிச்சுட்டு வருகிறேன். கூட வாங்க, முந்தவும் கூடாது பிந்தவும் கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு கெட்டி பலப்படுத்திட்டு ஆண்டவர் உயர்த்தின பிறகு அந்த உயர்வில் இருந்து கர்த்தரை மைமைப்படுத்தினவர்களை மறுபடியும் கட்டுவதற்கு கர்த்தர் சலுகை கொடுப்பார். அல்லேலூயா. மறுபடியும் கட்ட 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 கர்த்தரை விட்டு தூரம் போகல, கர்த்தரை தேடிட்டே இருந்தாங்க. அவர்களுக்கோ காரியம் வாய்த்தது. தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களுக்கோ வித்தியாசம் புரியணும், வித்தியாசம் புரியணும், வித்தியாசம் புரியணும். அவர்களுக்கோ காரியம் வாய்த்தது. அப்ப யாருடைய காரியம் வாய்க்கும்? இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கர்த்தரை தேடுகிறவனுடைய காரியம் வாய்க்கும். வாய்க்காமல் போகலாம், கர்த்தர் கூட இருப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இதெல்லாம் உலக பிரகாரமாய் கட்டுகிறது. கோபுரம் கட்டினாலும் உலகத்துக்கு தான். நம்ம பார்க்கிறோம், ரசிக்கிறோம், ஹாய் நல்லா இருக்குன்னு சொல்றோம், போயிட்டே இருக்கோம். சிலர் போட்டோ எடுப்பாங்க, சிலர் வாட்ஸ்அப்ல போடுவாங்க, சிலர் கீழ்த்தரமா பேசுவாங்க. இது இப்ப தேவையா? இந்த பஞ்சகாலத்துல இது கட்டணுமா? சொல்லுகிறவன் என்ன வேணும்னா சொல்லட்டும், கட்டுகிறவர்கள் கட்டிக்கொண்டே இருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா இனி ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஒரு நபரை உங்களுக்கு இன்னைக்கு சுட்டி காட்டுகிறேன். ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், பேரை சொல்லிட்டேன். யோபுவினுடைய சரித்திரம், அதனுடைய 17வது அதிகாரம். எல்லாரும் எடுங்க. 16வது வேதவசனம், லாஸ்ட். அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அப்பொழுது தூளில் ஏகமா இளைப்பாறுவோம். லாஸ்ட். எல்லாரும் அந்த 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் ஒரு நாளைக்கு தூளில் பூமியில படுக்க போறோம். ஆமென். கஷ்டமா இருக்கா? பயமா இருக்கா? நோ, படுத்துதான் ஆகணும். நம்ம படுக்க மாட்டோம், எல்லாரும் கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுல வாசிக்கலாமே எல்லாரும் சேர்ந்து. அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான். நல்ல கவனிங்க. யோபு இந்த வார்த்தையை எப்பொழுது சொன்னான்? எந்த சூழ்நிலையில் சொன்னான்?
அதனுடைய 15ஆம் அதிகாரம். அவனுடைய உற்ற சிநேகிதன் 3 பேர் உண்டு. உற்ற யோபுவினுடைய உற்ற சிநேகிதர்கள். அந்த எலிப்பாஸ், தேமானியனாகிய எலிப்பாஸ் சொல்லும்போது, அவன் நீர் தேவனை ஆராதிச்சது வேணும், நீ ஜோம் பண்ணது வேணும். யாராவது உங்களுக்கு கூட சொல்லியிருக்கான்? வாழ்க்கையில வியாதி வரும்போ, வாழ்க்கையில பலவீனம் வரும்போ, வாழ்க்கையில கஷ்டம் வரும்போ, நம்ம நினைச்ச காரியம் மற்றவங்களை போல சொல்லிட்டு வரும்போ, செய்துட்டு வரும்போ, நடக்காம நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் ஓடும்போ, நம்ம சிநேகிதர்கள் சிலர் இப்படி சொல்லணும், நீ சர்ச்சுக்கு போகிறது வீண். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒன்னு வாசிங்க. 15:4, யோபு 15:4. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை நல்லா கவனிங்க. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 16ஆம் வசனம் அதுல சொல்லுகிற வாசிங்க. மனுஷனானவன் 16 அநியாயத்தை தண்ணீரை போல. போதும். யோபுவை எப்படியெல்லாம் குற்றப்படுத்துகிறான்னு பாருங்க. யோபுவை குற்றப்படுத்தி, யோபு ரொம்ப கீழ்த்தரமா பேசி, ஆனா உற்ற சிநேகிதன். நம்ம சிநேகிதர்களை சிலர் நம்புவோம். பைபிள் சொல்லுது, சிநேகிதனை நம்பாத, வழிகாட்டியையும். எரேமியா 9:4. டேய் இங்க உட்காரு. ஒரு ஆளை போச்சு, அடுத்த ஆள், அவன் 2 பேரும் வந்த பிறப்போம். அங்க என்ன ஒரு ரூம் தான் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் போச்சு, அடுத்த ஆள் வாழை பிடிச்சு போயாச்சு, சொல்லி வச்சு போகும்போது இந்த பதிவு. ஞாயிறாச்ச காலத்தை வெள்ளம் குடிச்சிருது 11 மணி வரை. அப்போ உங்களுக்கு அத்தியாவசியப்படாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சத்தமா உறங்கனை இழஞ்சிருச்சுன்னு அதாக்கு இப்ப எனக்கு ஆச்சரியம். அப்ப அவங்களும் கவனிக்கிறாங்க என்பது புரிஞ்சேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுல 9:4 தானே, எரேமியா 9:4 தானே, வாசிங்க. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனையும் என்ன செய்யாத, நம்பாத. உனக்கான தம்பியை நம்பாத, அடுத்தவனையும் நம்பாத, எந்த சகோதரனையும் நம்பாத. அடுத்து வாசிங்க. எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். போதும். நீங்க இனி வீட்டுல போய் வாசிங்க. அதுல ஒரு பட்டியலே போடப்பட்டிருக்கு. சிநேகிதனை நம்பாத. யோபுனுடைய சிநேகிதர்கள், யோபுக்கு கஷ்டம் வந்த வேலை வந்து உட்கார்ந்து அங்கே தங்கினாங்க, வீட்டுக்கு கூட போகல. அவ்வளவு சிநேகமாயிருந்தவங்க இவ்வளவு தூரம் இவனை தூற்றும்போ, தூற்றி பிரச்சனை உண்டாக்கி, போராட்டம் உண்டாக்கி, தெய்வ பயத்தை சொல்லி, பைபிள் வாசிக்கிறத சொல்லி, ஜெபம் பண்ணுகிறத சொல்லி, அதிபரிசுத்தம்னு சொல்லி தூஷித்து போகும்போ, அவன் அதனுடைய 16-17வது அதிகாரத்தை யோபு சிநேகிதர்களோடு பேசுகிறான். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னை யார் யாரு கைவிட்டாங்க, என்னை யார் யார் மறந்தாங்க, என்னை யார் யாரு விட்டுட்டு போனாங்க என்று சொல்லி அவன் அதிலே பட்டியலிட்டு காண்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், அதனுடைய 4வது வேதவசனம் 16:4 சொல்லுகிறது, உங்களை போல நானும் பேசக்கூடும், உன்னை போல எனக்கு பேச முடியும். அடுத்து சொல்றான், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனால் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். டேய் அண்ணா, டேய் தம்பி, நீ இப்படி சிநேகிச்சு இவ்வளவு ஒரு துஷ்டத்தனம் எனக்கு நீ செய்தியேடா என்று சொல்லி யோபு அங்கலாய்க்கிறான். அல்லேலூயா. எனக்கு வந்தது போல உனக்கு வந்தா நான் இப்படி பரியாசம் பண்ண மாட்டேன், நான் உனக்கு திடன் சொல்லுவேன்.
அடுத்து சொல்றான், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். அப்ப கவனிங்க, ஜெபிக்கிற மனுஷனுடைய உதடுகளின் அசைவு மானுஷிக துக்கத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 1-2 வசனங்களை நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனுடைய 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது அவர் என்னை இளைத்து போக செய்தார், என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இளைப்பாறுதல் அல்ல. ஜெபிக்கிற மனுஷன் வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆராதிக்கிற மனுஷன் வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறான். பல கோடி கணக்கில் நஷ்டமடைந்தவன் வேதனையோடு பேசிக் கொண்டிருக்கிறான். பல 10 பிள்ளைகளை இழந்தவன் வேதனையோடு அவன் சொல்லுகிறான், இப்பொழுது அவர் என்னை இளைத்து போக செய்தார். நான் நல்ல சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன், எனக்கு இளைப்பு வந்தது, எனக்கு களைப்பு வந்தது, எனக்கு நஷ்டம் வந்தது, எனக்கு வேதனை வந்தது. இளைப்பு சரீரத்துக்கே தவிர, இந்த மாம்சத்துக்கே தவிர ஆவியில் அவன் இளைத்து போகவில்லை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில வசனங்களை நானே உங்களுக்கு வாசித்து விடுகிறேனே. 11ஆம் வசனம், தேவன் என்னை அநியாயக்காரரின் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். ஜெபிக்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்றான், ஆண்டவர் என்ன இவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, இனி யாராலையும் என்னை விடுவிக்க முடியாது, அவர் நினைச்சாதான் என்னை விடுவிக்க முடியும். அடுத்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். கவனிங்க, வசனத்தை நீங்க கூட வாசிச்சு தியானிக்கணும். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி தமதுக்கு. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுல சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய ஆவியில இந்த பகல் வேளையில ஒன்று கூட களி கூறக்கூடிய சில வார்த்தைகள் அதுல இருக்கு. தேவன் என்னை அநியாயக்காரரின் வசமாக ஒப்புவித்து. நம்ம இருந்தா என்ன செய்வோம், 1000 கேள்வியை கேட்டுட்டு ரட்சிக்கப்பட்டதையும் நினைச்சு தெய்வம் நடத்தினதையும் மறந்து விட்டுட்டு போயிடுவோம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். வா திறந்து சொல்லுங்க, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? நான் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த சென்டென்ஸை பாருங்க, அவர் என்னை நறுக்கி ஒற்ற வெட்டா வெட்டினார். பிரைஸ் தி லார்ட். வெட்டினது யாரு? வெட்டினது யாரு? யோபு சொல்றான், கூட்டுக்காரன் இவனை பழி போட்டு குற்றம் சாட்டிட்டு இருக்கான். இவன் கூட்டுக்காரனை சொல்றான், டேய் நீங்க சொல்லுகிறதல்ல, என்னை நடத்துவது என்னுடைய வேலைக்காரர்கள் அல்ல, என்னுடைய நடத்துவதற்கு சில கண்ட்ராக்ட்மாரை வச்சிருக்கேன், அவர்கள் அல்ல, ஆடு மேய்க்கிறவன் அல்ல, இனி இத என்ன தொழில் நிறுவனத்தை நடத்துகிறவன் அல்ல, என்னை நடத்துகிறது என்னுடைய 10 பிள்ளைகள் அல்ல, என்னை நடத்துகிறது என்னுடைய மனைவி அல்ல, என்னை நடத்துகிறது என்னை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. அவர் என்னை நறுக்கி. அந்த சென்டென்ஸை நீங்க கவனிக்கணும், வசனத்தை. அவர் என்னை நறுக்கி, தோலெல்லாம் அழுகி ஓடெடுத்து சுரண்டிட்டு இருக்கான். கர்த்தரை அவன் தூசிக்கவில்லை. ஆமென். அவன் சொல்றான் அந்த வசனத்துல, அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி. நறுக்குனாரு, விட்டாரா? பிடிச்சு வச்சு உடைக்கிறாரு. ஆமென். தாங்க முடியுமா? விசுவாச வாழ்க்கையில நிக்க முடியுமா நமக்கு? இங்க கவனிங்க, விசுவாச வாழ்க்கையில நிக்க முடியுமா? என்னையா விசுவாச வாழ்க்கை? இந்த சரீரம் நொறுக்குதலுக்குரியது. ஆமென். இயேசு சொன்னார், அவர் என்னை நொறுக்க சித்தம் கொண்டார். தெய்வ சித்தமானா நொறுங்கட்டுமே. இன்னும்
ஒரு பாசு ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன ஒரு பிரசங்கத்துல சொன்னாரு, நொறுங்க 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 அது வளருவதற்கு அடையாளமா இருக்கும். ஆமென். நீங்க நொறுங்குனீங்களா நீங்க வளருவீங்க. அல்லேலூயா. அவர் பிரசங்கிச்சது 5 அப்ப 2 மீன் அவர் நொறுக்கி மலையாளத்தில் அன்னை வாசிச்சு கொடுத்தாங்க. PS ராஜமணி இந்த மெசேஜ் கொடுத்தாங்க. பனங்கால ஏஜி சர்ச். நான் போயிருந்தேன் அன்னைக்கு அந்த மீட்டிங் கன்வென்ஷனுக்கு. அவர் சொன்னாரு, அத நொறுக்க நொறுக்க ஆங்கிலத்தில் சொன்னாரு, புரோக்கன் என்கிற பதம் உபயோகிச்சாரு. அதை உடைக்க உடைக்க அநேகருக்கு அது உபயோகப்பட்டது. யோபனுடைய வாழ்க்கை உடைஞ்சதுனாலதான் இன்னைக்கு எனக்கு தைரியமா முன்னால நின்று பேச முடியுது. உங்க வாழ்க்கை உடைஞ்சிருக்கா, இனி ஒரு சந்ததிக்கு அது உபயோகம் உள்ளதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உடையாம என்னைக்கும் அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும்னு நினைக்கண்டாம். நம்மளை எல்லாரையும் அவர் பால் போல கடைஞ்சு அதுல இந்த வெண்ணெய் எடுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கைய கடைஞ்சு நல்லதை எடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதுல சொல்றாரு பாருங்க, அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து நொறுக்கினார், என்னை அவருக்கு சித்தத்துல நடத்துவதற்காக. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய சித்தத்துல நடத்துவதற்கு என்னை நறுக்கினார், என்னை நொறுக்கினார். உடைச்சு போட்டாரு பிடரிய. பிடிச்சு வச்சோம்னா இல்லைன்னா ஓடி தப்பிடுவோம். அவர் பிடிச்சா அவருக்கு கைக்கு ஒருத்தனும் தப்பு வைக்க முடியாது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் பிடிச்சு வச்சாருன்னா பின்ன ஒரு மனுஷனும் கைக்கு தப்பு வைக்க முடியாது. உடைச்சிட்டாரு. அடுத்தவன் சொல்றான், அந்த சென்டென்ஸ பாருங்க, என்னை தமக்கு தெய்வ சித்தத்தில் என்னை நிறுத்துவதற்கு இதெல்லாம் செய்தாரு. எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்தது தெய்வம் என்னை நிலை நிறுத்தி உயர்த்துவதற்கு. ஆமென். அல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார், நொறுக்குதல் என் மேல் வர பண்ணினார், பராக்கிரமசாலியை போல என் மேல் பாய்ந்தார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உலக வாழ்க்கையில நடக்கும். இதுக்கு பின்னால ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல இன்னும் 1-2 வசனங்களை 16 வசனம் சொல்லுகிறது, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்து மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. மரணம் வரல, மரணத்தினுடைய இருள் என்னை சுற்றி சுற்றி எனக்கு கண்ணு முன்னே கடந்து கறங்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனா நான் மரிக்கல இதுவரை. மரண இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்றாரு, இப்போதும் 19 வசனம், இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர். டேய், உங்களை கூட நான் பேசி வீணடிச்ச சமயம் வீணாக்க விரும்பல. என்னுடைய சாட்சி பூமிக்குரிய சாட்சி இல்ல, என்னுடைய சாட்சி பரலோகத்துக்குரிய சாட்சி. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு சகோதரா? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு சகோதரி? சாட்சி பரலோகத்துல இருக்கக்கூடிய அளவுல இருக்கா? நம்மவே சாட்சி சொல்லி இந்த பெருவாத பலூனை ஊதி பெருக்கிறவள பெருக்குகிறோமா? ஆமென். அல்லேலூயா. சொல்றான், என் சாட்சி பகிர்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார், என்னுடைய சாட்சியும் பரலோகத்தில் இருக்கிறது. எவ்வளவு தைரியமா பேசுறான் தெரியுமா நின்னு? ஆனா ஒண்ணும் இல்லை. இப்ப அவன் பேசும்போ எல்லாம் வறுமை, இந்த சரீரமும் உடுதுணிக்கு மறுதுணி இல்லாம இருக்க போல இருக்கான். அவனுடைய நம்பிக்கையை பாருங்க. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும் இந்த காலை வேளையில. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 22 வசனம் சொல்லுகிறது, குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. சத்தமா சொல்லுங்க, குறுகின வருஷங்களுக்கு எனக்கு முடிவு வருகிறது. ஆமென். குறுகின வருஷங்களுக்கு
எனக்கு முடிவு வருகிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை சொல்ல பயப்படுறீங்க பாத்தீங்களா? குறுகின வருஷங்களுக்கு இடையில ஒரு சென்டென்ஸ் போடுங்களேன். யோபு சொன்னான், எனக்கு முடிவு வருகிறது. நம்ம சொல்லுவோமா, எனக்கும் பயமா இருக்கு இல்லையா? ஒண்ணு ஆவல்ல ஆண்டவரே, இன்னும் என்னெல்லாம் காண வேண்டியது இருக்கு, இன்னும் என்னென்னமோ செய்ய வேண்டியது இருக்கு. கர்த்தர் ஆயுசை தருவார், சந்தோஷமா செய்யுங்க. ஆனா கர்த்தரை தேடுங்க. ஆசா சொன்னது போல ஆண்டவரை தேடுங்க. கட்டுகிறீங்களா, கட்டும் போது தேடுங்க. தாழ்பால பலப்படுத்துறீங்களா, பெருமை வரக்கூடாது, அகங்காரம் வரக்கூடாது. ஓ இது எனக்குரியது, இது எனக்குரியது, அப்படி ஒன்னும் சொல்லிடாதீங்க. கர்த்தரையே தேடிட்டு இருங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியே, நான் இனி இங்க உங்களை எல்லாம் இனி ரொம்ப காலம் ஒன்றும் காணக்கு கத்தர் வச்சிருக்க மாட்டாரு. எனக்கு ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். திரும்பி வராத வழியே நான் போவேன். அடுத்த அதிகாரத்துல வருகிறேன். அடுத்து வேகமா 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிச்சுட்டு அடுத்து நான் சொல்றேன். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு எல்லாம் ரெடி ஆயிருக்கு. எல்லாம் பிரேத குழி எல்லாம் ரெடி ஆயிருக்கு. எல்லாம் ஆயத்தம், எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. நான் கடைசி வார்த்தைகளை அவன் சொல்றான். அப்படின்னா இந்த யோபுக்கு நீ பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை இல்ல. பாட ஆரம்பிச்சான், எனக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் வசனம், இதன் நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது, என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல. ஒரு அவயத்துல கூட பலன் இல்ல ஆண்டவரே, நிழலை போல இருக்கிறது. கையெடுத்ததாவது சாப்பிடலான்னு பார்த்தா கையும் தளர்ந்து, கால் எடுத்ததாவது நடக்கலான்னு பார்த்தா காலும் தளர்ந்து, மனதளவுல ஏதாவது யோசிக்கலான்னு பார்த்தா நம்பிக்கையெல்லாம் அற்று போச்சு. கண்ணு திறந்து பார்த்து நல்லா பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் இருளை போல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. காரி ரூழில் என்னேச தீபமே நடத்துமே. அடுத்த சென்டென்ஸ் வரும், ஓரடி மாத்ரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தெரியாது. பண்டு 35 வருஷத்துக்கு முன்ன சிஎஸ் சர்ச்சில் போகும்போது ஃபர்ஸ்ட் பாடுவாரு. ஃபர்ஸ்ட் இடையிலே பாடுவனும், அதுவும் பிடி இல்லை. கண்ணை போறது அப்படி ஆக்குமே, அது கண்டு அதுவும் பிடி இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காரிருளில் என்னேசர் தீபம் நம்ம வாழ்க்கைக்கு முன்ன ஒன்று பிரகாசிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். இனிதான் முக்கியமான கண்டென்ட்ல வருகிறேன், முக்கிய பகுதியில் வர்றேன். முடிக்க வேண்டிய சமயம் ஆச்சு. அவ்வளோத்தையும் நான் இதை விட்டுட்டு அடுத்த வாரம் பேசலான்னு இது ஒரு கரெக்ட் ஆகாது. அதனால வேகமா சொல்லி போகிறேன். அவன் சொல்றான் பாருங்க, அதனுடைய எத்தனாம் அதிகாரம், 19ஆம் அதிகாரத்துல வரும்போது 17ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனமாக்கும். அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்பொழுது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம். ஒரு நாளைக்கு எல்லாவனும் வருவீங்க. நானும் இந்த மண்ணில் தான் படுக்க போறேன், நீங்களும் இந்த தூளுக்கு தான் வர போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்த கூட்டுக்காரன் 18ஆம் அதிகாரத்துல போட்டு வாங்குகிறான். அடுத்த கூட்டுக்காரன் 18ஆம் அதிகாரத்துல போட்டு அவனை வாங்குகிறான். அடுத்தவன் சூகியனாகிய பில்தாது. அவன் சொல்றான் பாருங்க, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். 5ஆம் வசனம், அவன் அடுப்பின் நெருப்பும் அமைந்து போகும். போடுற வார்த்தை சாபத்தை பாருங்க. இந்த வார்த்தைகள் இன்டைரக்டா சபிக்கிறது. இன்னும் சிலர் சபிப்பாங்க, வழங்க மாட்ட, அணைஞ்சு போகும், அடுப்புல இனி தீ பற்று வச்ச மாட்ட. சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கா? இதா இருக்கு பாருங்க. அடுத்து 6ஆம் வசனம், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், உன்னை வீட்டுல கரிமூடி கட்டுவனும் பெற. பிரைஸ் தி லார்ட். உன் வழக்கு அணையும். பாருங்க, நல்லா கவனிங்க அந்த வசனங்களை.
எந்த அளவுக்கு அவன் பேசுறான் பாருங்க. இதெல்லாம் பேசினாலும் அவன் 19ஆம் அதிகாரத்துல யோபு மறுபடியும் பேசுகிறான். இப்போது 3ஆம் வசனம் நானே வாசிச்சுட்டு போகிறேன், வேகமா ஒன்னு கவனிங்க. இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகமும் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த 6ஆம் வசனம் சொல்லுகிறான், தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். ஆமேன். வலை வீசுகிற தெய்வம். கழிந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீர்ல ஊழியம் செய்த அந்த மிஷனரி பேசின ஷெரின்னு நினைக்கிறேன், பேசும்போது சொன்னாங்க வலை வீசுவது எப்படி, எதுக்காகன்னு சொல்லி நிறைய காரியம் சொன்னாங்க. யோபு சொல்றான், என்மேல் வலையை வீசினார் என்று அறியுங்கள். அதனுடைய 8ஆம் வசனம், நான் கடந்து போக கூடாதபடி அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். கூட்டுக்காரன் என்ன சொன்னாலும் அவன் சொல்றான், நீங்க சொல்லுகிறது போல ஒண்ணும் இல்லை. இங்க கவனிங்க, நீங்க சொல்லுறது போல ஒண்ணும் இல்லை, என்னை நடத்துகிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. வெளிச்சம் தந்தாலும் அவர்தான், இருள் தந்தாலும் அவர்தான், ஆரோக்கியமா இருந்தாலும் அவர்தான், பலவீனமா இருந்தாலும் அவர்தான். நீ சொல்லது ஒண்ணு இங்க நடக்க போறதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றான் அவன் 10ஆம் வசனம், அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார், நான் அற்று போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். பிடுங்கி எடுத்தா பின்ன அவ்வளவுதான். கர்த்தர் பிடுங்கினதான் பின்ன ஒருத்தரும் நட முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோபனுடைய விசுவாசத்தை பாருங்க. இனி 13ஆம் வசனத்துல இருந்து வர விரும்புகிறேன். அதுல நம்ம கூட்டுக்காரா எல்லாரும் அதுல உட்படும். ஒண்ணு கவனிங்க நீங்க, 13ஆம் வசனம், என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். சகோதரமார் எல்லாரும் யோபு விட்டுட்டு என்ன செய்தாங்க, போனாங்க. நம்முடைய கஷ்டத்துல நம்ம சகோதரர் தூர போனா நம்ம இருதயம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? தாங்க முடியாத பாரம் இருதயத்துல வரும். கர்த்தர் சகோதரரை தூரப்படுத்தினார். இது செய்தது யாரு? நம்ம நினைப்போம் நமக்கு கஷ்டம் வந்ததும் எல்லாவனும் போட்டுட்டு போச்சனும், எல்லாவனும் போட்டுட்டு போவான். அந்த மனநிலை உள்ளவன் மனிதன். அல்லேலூயா. ஆமா, நம்ம அவங்களையாக்கம் கூட்டம் கட்டடிச்சு, திருவிருந்த ஆராதனை கட்டடிச்சு, ஆராதனையும் கட்டடிச்சு, உபவாச ஜெபம் கட்டடிச்சு, சகோதரனை யாந்தி கண்டு நடக்குது நம்ம. ஆமென். இந்த சகோதரமாரியாக நம்ம யாந்தது, நம்மளை போட்டுட்டு தூர போற அவனையாக்கும் நம்ம யாந்திட்டு நடக்கும். அடுத்து சொல்லுகிறது, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். அயல்வாசி பக்கத்து வீடு இல்லையா பாஸ்டரே, எப்படி நான் ஆராதனைக்கு வாரது, அங்க போனோம் எனக்கு. பந்து ஜனங்கள், உன் அயல்வாசி ஆப்படிச்சண்டு இருக்கானே அவன் தான், வேற யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவனையாக்கும் விசுவாசி தாங்காது. ஆனா உனக்க வீட்டுல ஒரு காரியம்னா அவனை காரியம் பார்த்து சமயம் உண்டைக்கு தான் வந்து நிற்பான். நீ தெய்வத்தையும் தூக்கி கடைக்கால போட்டுட்டு நீ அங்க போய் முன்ன போய் கன்றாக்க போல அங்க மேசதோடப்பன்னா, வெள்ளம் விளம்பக்கன்னா, அங்க இறைச்சி எடுப்பன்னா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஆமென். அடுத்து சொல்லுது, சிநேகிதர் மறந்து விட்டான். கூட்டுக்காரங்க சகோதரனை விட்டு பிரிச்சாரு. பந்து ஜனங்கள் விலகி, அயல்வாசி விலகி போச்சு, சிநேகிதர்கள் மறந்தாங்க. சிநேகிதர்கள் என்ன செய்தாங்க? மறந்தாங்க. சிநேகிதர் அகலுவார், சோதரர் சோருவார், மாதாபிதாக்களும் மறைந்து போவார். சிநேகிதர் அகலுவார், சோதரர் சோருவார், மாதாபிதாக்கள் மறைந்து போவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பிரிஞ்சு போவாங்க ஐயா, எல்லாரும் பிரிஞ்சு போவாங்க. யோபு அனுபவிச்சுட்டாக்க தான் நின்று கொண்டு இருக்கான். சகோதரன் போனாய், கூட்டுக்காரன் போனாய், அயல்வாசி போனாய். அடுத்து யாரு தெரியுமா? என் வீட்டு ஜனங்களும் வேலைக்காரிகள். வீட்டுல நிறைய பேர் வேலை செய்தாங்க.
ஒரு கஷ்டம் வந்து எனக்கு எஜமானன் இத்தனை வருஷம் எனக்கு சம்பளம் தந்தாரு, ஒரு பய உண்டா வந்து பார்க்க ஒருத்தனும் வரமாட்டான், அவனும் போனான். அடுத்த 16ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். வேலைக்காரனே இங்க வான்னு கூப்பிட்டா இன்னைக்குள்ள காலம் போல அண்ணம். இந்த கண்ட்ராக்ட் ஸ்தானத்துல இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் வேலைக்காரங்களை எப்படி எல்லாம் தாங்கி அவங்க கொண்டு போய் வச்சு வேலை செய்கிறாங்க. என்ன பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. வேலைக்காரனை கூப்பிட்டா அவன் உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிருக்கிறது. பாருங்க மனுஷ வாழ்க்கையை பாருங்க. சிலர் நினைக்கிறேன் நான் கன்றாக்கு, நான் மேல இருக்கேன், நான் வளர்ந்திருக்கேன், ஒரு நாள் மூட்டுல வரும். கப்பி அறணும்னா உரலுக்கு மூட்டுல என்னதான் ஆகும்? வந்துதான் ஆகும். உல மனுஷன் அடுத்து சொல்லுகிறான், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கு. அவளும் சொல்லுதா, நாரது தூர போகும். நாரது தூர. ஆனா யோபுக்கு பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம் வந்தா எங்கேயாவது வாசிச்சிருக்காங்க? ஒற்றொரு இடத்துல நீங்க வாசிச்சு அறியவே முடியாது, சொல்லப்படல. என்ன வந்து வரல, ரெண்டாவது விஷயம். ஆனா ஒண்ணு எனக்கு தைரியமா சொல்ல முடியும், இத்தனை கஷ்டம் வந்து என்ன பரியாசம் பண்ணியும் டைவேஸ் வாங்காத மறுபடியும் கூடி வாழ்ந்தாளே அவ. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருந்தது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். அந்த சென்டென்ஸ் கவனிங்க. பிள்ளைகள் இல்ல, பரிதபிக்கிறான். ஏய், ஏதாவது ஒரு பிள்ளை, 3 பெண் பிள்ளைகள், 7 ஆண் மக்கள், ஏதாவது ஒன்னாவது பாசம் காட்டாம இருக்குமா அப்பான்னு? நான் ஒண்ணு கூட இல்ல, பரிதபிக்கிறேன். அடுத்து சொல்றாரு, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறாங்க, ஒற்றொருத்த போலும் எனக்கு சகாயத்துக்கு இல்லையே. அல்லேலூயா. 19, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். ஆமேன். அல்லேலூயா. பிராண சிநேகிதர் எல்லாரும் வெறுக்கிறாங்க. எல்லாரும் வெறுப்பாங்க ஐயா. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? எல்லாரும் வெறுப்பாங்க. 10 நாள் படுக்கையில் ஆகும்போ 2 நாள் விசுவாசிக்காப்பனும் நல்லா இருக்குதா, 2 நாள் வந்து பாப்பனும், அடுத்து இனி எல்லாருக்கும் உள்ளதுதான், சாவும்பாங்க, சாவட்டை நட்டுட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். சரீரத்தில் ஆம்பியர் இருக்கும்போ நம்மளை நல்லா நாரங்க பிணைஞ்ச மாதிரி பசஞ்சு உபவாச ஜபம்னும் முழுகிற ஜபம்னும் எல்லாம் வச்சு அவங்க நன்மை அனுபவிப்பாங்க. லாஸ்ட்ல முடியாம வரும்போ நாரங்க சார ஊறுகாய்க்கெങ്കിലും போடணும், இதை காலி கொண்டுகிட்டு எங்க கிடைக்கல போடணும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் மனுஷ ஜீவிதம். இதுதான் உங்களுக்கு எனக்கும் உரிய ஜீவிதம். பிரைஸ் தி லார்ட். அதனால கஷ்டப்படுகிறீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சரீரத்துக்கு தேவையானத மன நிறைவோடு நல்ல ஆகாரம் சாப்பிட்டு சரீரத்தை ஆரோக்கியமா வச்சு கர்த்தரை தேடி கர்த்தர் தருகிற நன்மையில கர்த்தருக்கு செய்ய வேண்டியத உண்மையா செய்து உத்தமமா செய்து தாழ்பால பலப்படுத்தி நன்மை வந்தாலும் மறுபடியும் கர்த்தரை தேடி, அல்லேலூயா, கர்த்தரை தேடி அந்த தேடுதல்ல தேசத்துல மறுபடியும் சமாதானம் கட்டளையிட்ட போல குடும்பத்துல சமாதானத்தை கர்த்தர் தருவாரு. அடுத்து சொல்றாரு, பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். அவன் கெஞ்சுகிறான் பாருங்க. 21ஆம் வசனம், என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. ஆண்டவர் தான் எனக்கு இப்படி எல்லாம் பண்றாரு, நீங்களும் இப்படி பண்றீங்களே அப்பா என்று சொல்லி கெஞ்சி கொண்டு இருக்கிறான். மனுஷ வாழ்க்கை தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் எத்தனை பேரை நான் ஊழியத்தில் இருக்கிறனால கவனிக்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்ன ஊழிய அனுபவத்தில் அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்கு கூப்பிட்டாங்க. அந்த தேசத்துல நிறைய பாஸ்டர்ஸ் உண்டு, யாருமே போகல.
சரீரத்துல இந்த விரல் அளவுக்கு புழுக்கள் அப்படி அப்படி போட்டிருக்க துணிக்கு இடையில இருந்து நெளிஞ்சிட்டு இருக்கு. நாத்தம் தூரத்துல இருந்து வரும்போதே நாற்றம். நம்ம சரீரம் துர்நாற்றம் பிடித்த சரீரம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இதுக்குள்ள மகிமையான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேரை கூப்பிட்டு இருக்காங்க, யாருமே போகல. என்ன கூப்பிட்டாங்க? இந்த சர்ச்சில் வந்த பிறகுதான் நடந்த சம்பவம், இந்த தேசத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன், பேர் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன கூப்பிட்டாங்க? அவங்க பூர்வீகம் ஆர்சியாக்கும். என்ன கூப்பிட்டாங்க? இன்னும் வரலாம். ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, பாஸ்டர் யாரும் பக்கத்துல என்ன செய்ய முடியாது. கவனிக்கிறீங்களா? நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. கர்த்தர் இதுவரை பாதுகாத்தார், இன்னும் காப்பாராக. ஆமென். பக்கத்துல போக முடியாது. ஆனா சகிப்புத்தன்மை தேவை. நான் காத்திருக்கேன். எலும்ப பலன் இல்லைன்னாலும் மரண வீடுன்னா நான் ஓடுவேன். 2 வார்த்தை சுவிசேஷம் சொல்ல பற்றினா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கன்வென்ஷன்ல பேசுறதை விட நீ முழுக்க நான் எடுக்கல, இங்க எடுத்துதான் ஆகணும்னு அங்க சொல்ல முடியும் எனக்கு. நான் அது எந்த இடத்துலையும் இதுவரை பேசியிருக்கேன், இன்னும் பேசுவேன். ஜாக்கிரதை வேற. போய் ஒரு பாட்டை பாடி முறையா அது துர்நாற்றம், அது பல மாசங்கள் எனக்கு அது எங்க போனாலும் அந்த மூக்கு அந்த வாசனைக்க இது ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். பாட்டு பாடியாச்சு, பைபிள் வாசிச்சாச்சு. யாரும் பக்கத்துல இல்லை, நான் மட்டும்தான் பெட்டிய பக்கத்துல நிற்கேன். எல்லாரும் மக்கள் தூரம் இருக்கு, மருமக்கள் தூரம் நிற்காங்க, பேர பிள்ளைகள் தூரம் இருக்கு. மூப்பனுக்கு வத்தும் சொத்தும் எல்லாருக்கும் வேணும். மூப்பாயிட்டு இருந்தா மோதிரம் வேணும், மூப்பாயிட்டு இருந்தா செயின் வேணும், இதெல்லாம் வேணும். மூப்பன் சத்தமா சொல்லுங்க. நீங்க போட்டிருக்க எல்லாம் எல்லாருக்கும் வேணும். நீங்க யாருக்கும் நம்ம காண மாட்டாங்க. Praise the Lord. Hallelujah. மூப்பனுக்கு யாரும் இல்லை. இப்போ பாடனே ஒரு பாஸ்டர் கூட உண்டு. நான் பாஸ்டர் பேர் சொல்லல. அவரும் கரைச்சி போச்சு பொத்துவாரு. எனக்கு பொத்த முடியுமா? நான் பொத்துன பேச முடியாதுல்ல. நான் அடிக்கடி கவனிப்பேன், இந்த இடத்துல இந்த அப்படியே நுழைஞ்சு வருது. பாட்டு பாடியாச்சு, ஜோம் பண்ணியாச்சு, வசனம் வாசிச்சாச்சு, பிரசங்கம் பண்ணியாச்சு, கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு, காரியங்கள் முடிந்தது. மனுஷ வாழ்க்கை இதுவே. உங்களுக்கும் எனக்கும் எப்படின்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் நிர்ணயம் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தலச்சாவளைக்கு அந்த பக்கம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு வண்டியில 4 பேர் கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க குடும்பமா சுற்றுலாவுக்கு. 4 பேர்ல ஒரு ஆளு வண்டி இடிச்ச அந்த சமயமே இந்த தலை ஓடும் கலந்து தலைச்சோறு எங்கேயோ போய் தெரிச்சு கிடந்தான். ஸ்பாட் அவுட்டு. மற்ற 3 பேரும் 4 நாளாச்சு ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க. எங்க என்ன நடக்கும்னு தெரியல. கர்த்தர் இதுவரை நம்மை காத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் காணும்போ நம்ம அவங்களோட பெருசுன்னு நினைக்க கூடாது. அப்பாவினுடைய பாதுகாவலையும் கருதலையும் இருதயத்துல உணர்ந்து ஆனந்த கண்ணு விட்டு கர்த்தரை துதிக்க பழகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போகிற பிள்ளைன்னு நான் துணை முதல்வர் போனாராம், சம்பவம் தீர்ந்து. நம்ம பிள்ளைகள் இத்தனை பேரும் நம்ம பிள்ளைகள் போகிற பிள்ளைனோட அது சேஃப்டியா இருக்கும். நல்ல பாதுகாப்போட வச்சிருப்பாங்க, நல்ல கண்டிஷனா வச்சிருப்பாங்க, பலமா வச்சிருப்பாங்க. போச்சு, ரன்வேல இறங்குச்சு, வெடிச்சு போ, அவ்வளவுதான். நம்ம பிள்ளைகள் எத்தனை இடம் யார் இறங்கி இருக்கு, இதுவரை வெடிக்கலையா? ஐயா நீ உணர்வியா இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போ? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கர்த்தருடைய கரம். ஆமென். அவன் சொல்றான், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், இனி உங்களை ஒன்றும் நான் எனக்கு சிநேகிதனை நம்பல, அயல்வாசியை நம்பல, பிள்ளைகளை நம்பல, குடும்பத்தை நம்பல, என்னுடைய உற்ற குணம் பிடிச்சவனை நம்பல. என் நம்பிக்கைக்குரியவர் ஒருவர், நான் அவரை பார்ப்பேன்.
அல்லேலூயா. என் மீட்பர் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார். நான் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்துல இருந்து, நம்பிக்கையை பாருங்க, என் மாம்சத்துல இருந்து இந்த சரீரத்துல ஜீவன் இருக்கும்னா இயேசுவோடு வாழுகிறத விட்டுட்டு இனி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அந்நிய கண்களால் அல்ல. இடைய நீங்க எல்லாம் இப்படி பண்ணுனீங்க. என் கர்த்தரை நான் தரிசித்து கொண்டிருக்கிறேன். கஷ்டத்திலும் தரிசிக்கிறேன், நஷ்டத்திலும் தரிசிக்கிறேன், துக்கத்திலும் தரிசிக்கிறேன், வேதனையிலும் தரிசிக்கிறேன். Praise the Lord. சரீரம் முழுவதும் பருக்கள் வந்தது. கொஞ்சம் சமயம் ஆச்சு, சாரி, மன்னித்துக் கொள்ளுங்க, இதை முடிக்கிறேன். ஆனா நான் சொல்ல வேண்டிய சொல்லணும். சரீரம் முழுவதும் பரு வந்து எப்படி தாங்கனா, எனக்கு நவம்பர் மாதத்துல என் சரீரத்துல ஒரு பரு வந்து தாங்க முடியல. அப்போ நான் என்ன செய்தேன் தெரியுமா? 2 நிமிஷத்துல முடிப்பேன் இதை. நான் உடனே என்ன செய்தேன் தெரியுமா? சரி, இது வந்து எப்படி ஆனாலும் வேதனை சகிக்கலாம், வேதனை சகிக்கலாம். மெடிசன் வாங்கி இது எப்படியாவது பெருசாகி பொட்டி வெளியே போகணும், அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் செய்தேன். நார்மலா 2 நாள் எடுத்தா போதும், அது சரியாயிரும். 4 நாள் எடுத்தேன், ஒரு அசைவம் இல்லை, வேதனை கூட இது இல்லாத அப்படியே சுற்றிலும் உள்ளங்கை அளவு செவத்து இருக்கு, சம்பவத்துக்கு மாற்றமே இல்லை. சரி பார்த்தேன், இனி வேதனை சகிக்க முடியல, உட்கார முடியாது, படுக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அப்படி 4-5 நாள் இப்படி காலத்தை தள்ளனேன். அப்போ சரி, டிசம்பர் வந்தாச்சு, அடுத்த சண்டே ஸ்கூல் காரியங்கள், இந்த காரியம்லாம் நடக்கு. திருப்பி இது காஞ்சு போகணுமேன்னு அடுத்த ட்ரீட்மெண்ட், காஞ்சு போகணும். காரணம் சர்ச்சில் 2 மேரேஜ் இருக்கு டிசம்பர்ல. இந்த நிலையில இருந்தா கை தூக்க முடியாது, சட்டை கூட போட முடியாது, சட்டை போட முடியாது, பனியன் போட முடியாது. சீழ்வடி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன். ஆனா பிள்ளைகள் மேரேஜ் எல்லாம் அந்த சமயம்லாம் நிக்க கூட பலன் இல்லை. எல்லாம் நேர்த்தியாய் நடத்த கர்த்தர் உதவி செய்தார். குறையக்கு மெடிசன் போட்டேன். ஆனா அதுக்கு பக்கத்துல இவ்வளவுல ஒரு கட்டி இருந்து, நேரமே இவ்வளவுல ஒரு கலலை இருந்து பல வருஷங்களா கிடந்து, அதுவும் கூட சேர்ந்து என்ன செய்யுது, இந்த எல்லாம் கூட இதாச்சு, தாங்க முடியல. மருத்துவமனையில போனா அவங்க சொல்றாங்க, பாஸ்டரே இது கொஞ்சம் காலம் கஷ்டமாக்கும், இது சீக்கிரம் ஆகாது. காரணம் இந்த விரல் உள்ள போகக்கூடிய அளவுக்கு அப்படி உள்ள ஆழமா போயிட்டு அப்படியே அழுகிட்டு, இங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்ய, மனசை தைரியப்படுத்தினீங்க, எது வந்தாலும் பார்க்கலாம், ஒன்னி அக்கறை இல்லைன்னா இக்கறை வந்தா சகிச்சுதானே ஆகணும். சரி, எதுவானாலும் ஒரு 4-5 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க இவ்வளவு பஞ்சு எல்லாம் என்னெல்லாம வச்சு அங்க உள்ள தள்ளி விட்டுருவாங்க. இந்த மேச ட்ராயர்ல வச்சு நம்ம சாதனத்தை வச்சு தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுவாங்க. கொஞ்சம் ஆசுவாசமா எல்லாம் இருக்கும், சோத்திரம் பண்ணி சகிச்சோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த பந்தக்கட்டெல்லாம் வச்சாண்டாங்க பாப்பிக்கு கல்யாணத்துக்கு. அன்னைக்கு நிக்க முடியாது, ஆனாலும் அப்படி கடிச்சு பிடிச்சு பலமா நின்னோம். கர்த்தர் நடத்தினார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவேன், வீடு விசிட்டு போவேன். ஆனா இன்னொரு யாருக்கு தெரியுமா? வீட்டுல தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு இது ஒரு 2 வாரம் தாண்டி தான் வீட்டிலே தெரியும். ஒரு ஸ்டைல அப்படி நடந்துக்கிடுவேன். ஆனா வீட்லையும் பிள்ளைகள் சொன்னாங்க, நாரது இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இது பளபளா இருக்குமா தான் எல்லாரும் கிட்ட வருவனும், சின்ன ஒரு கஷ்டம் வரும்போதான் எல்லாரும் இட்டுட்டு போகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, நேரே சொல்றேன், இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இதான் ஐயா, உங்களுக்கும் இதான் மனுஷன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? உள்ளால இருந்து அந்த கட்டியம் இதோட சேர்ந்து மருத்துவமனையில அந்த நர்ஸ் அம்மா டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரு, பாஸ்டர் இது சிக்கலா இருக்கேன், ஒரே இதுதான் ஜோம் பண்ணும். அது உள்ளால இருந்ததும் அப்படியே ஒரு கண்டம் அப்படி சவு மாதிரி அப்படியே அதுவும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷனை ஒன்றும் போகல. அந்த நர்ஸ் சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் இது கிம்ஸுக்கா பிஆர்எஸ்க்கோ ஆர்சிசிக்கோ போயிருந்தா பரிசோதனை அது இதுன்னு சொல்லி லட்சங்கள் உங்க கையில இருந்து வாங்கியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். மொத்தத்துல அந்த பொண்ணை பொறுப்பிக்க எனக்கு ஒரு 2500 ரூபாய்க்கு உள்ளதான் நின்று.
எத்தனையோ லட்சம் செலவு செய்ய வேண்டியது. ஜஸ்ட் 2500 ரூபாயுள்ள 5-6 நாள் ஆஸ்பத்திரி போனேன். அடுத்து நானே வைத்தியர், நானே டாக்டர், நானே கம்பவுண்டர், நானே எல்லாம் செய்வேன். ஆனா கையெத்தம் எனக்கு பார்க்க முடியாது. எனக்கு தெரியும் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு. நானே எல்லாம் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டர் ஓட்டக்கு தான் ஒரு ஆளு சகாயம், மீதி எல்லாம் நானே பண்ணிடுவேன். நான் சொல்றேனே, யோபு சொல்றான், எனக்கு ஒரு சின்ன இந்த ஒரு உள்ளங்கை அளவோட சிறிய ஒரு புண்ணு வந்த வேலை என்னால தாங்க முடியல. அப்ப யோபு எப்படி சகிச்சிருப்பான் பாருங்க. அவன் சொல்றான், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, தெய்வ ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனுக்குரிய இளைப்பாறுதல் சரீரத்துல. கவனிங்க, சரீரத்துல இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவன் ஏன் அவன் பின்னால போகல தெரியுமா? அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருந்தார். அதை அவன் கண்டு கொண்டான். கண்களை மூடுவோம்.